ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்பாறை கோயிலில் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெல்லாந்தி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தெல்லாந்தி ஆறு பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தெல்லாந்தியும் ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெல்லாந்தி ஆறு சுற்றுலாத்தலம் உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு போர்டு இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறி போனோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சீனரி வந்து சூப்பராக இருக்குங்க, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஏறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏத்தம் தான். தண்ணிலாம் வர ஸ்பில்லாக இருந்துச்சு. மேபி ஆற்றுல உள்ள தண்ணி லீக் ஆகிருக்கலாம். ஏதாவது சைடு இருக்குது பாருங்கள், சைடில் தெரியுதா? இதுதாங்க தெல்லாந்தி ஆறு. நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு ஏத்தம் இருக்குது, வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். வண்டி பார்க் பண்ணதுக்கெலாம் இடம் நிறையவே இருக்குது. அந்த சீனரி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ வண்டி பார்க் பண்ணிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, எச்சரிக்கை பேனர் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே குளிப்பதற்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. தோவாளை சேனல் வந்து இது வந்து ஆழமான பகுதி, குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது, மீறினால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும், இப்படிக்கு மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது, பட் அது கொஞ்சம் வழுக்காக இருந்ததுனால நாங்கள் ஆப்போசிட் ரோட்டில் வந்து கிளம்பிட்டோம். இது ஏதோ வந்து பாசனத்துக்காண்டி தண்ணி வந்து திறந்து விட்ருக்காங்க. இந்த ரூட்டில் தான் நம்ம மேலே ஏறி போனோம். ஸோ இதில் ஒரு சின்ன பாதை இருந்துச்சு, அது வழியாக ஆறுக்கு பக்கத்தில் வந்து போயிட்டோம். ஆறு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் போனோம். அந்தளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை, ஆளுங்க யாரும் இல்லை. ஸோ ஆறு பார்க்கும்போது ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீச்சல் தெரியாதவங்க யாரும் இங்கே குளிக்க வேணாம். சீனரிலாம் சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பக்காவான இடம். இது ஆறு பார்த்தீங்கன்னா பாசனத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆறு. ஸோ நிறைய இடத்துல வந்து ஓடை வந்து அமைச்சு பாசனத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏற்கனவே உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கெங்கே வந்து ஓடை இருக்கும், தண்ணியோட வேகம், இதோட ஆழம், அதெல்லாம் வந்து நல்லா தெரியும். புதுசாக வரக்கூடியவங்க தெரியாமல் இறங்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து ஓடையில் கால் லைட்டாக மாட்டிச்சுன்னா நம்மளை வந்து உள்ளே இழுத்து வச்சிரும். ஸோ நீச்சல் தெரியாமல் யாரும் வராதிங்க. இங்கே ஆல்ரெடி வந்து குளிக்கிறதுக்கு தடை வந்து இருக்குது, அதை மீறி யாரும் வந்து குளிக்க வேணாம். இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த பற்றி தெரியாமல் தண்ணியில் இறங்காதீங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த தேடுதலில் இணைவோம்.